அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம், ஒரு மருத்துவ பயனுள்ள ஒரு சூப்பரான ஒரு கிழங்கு பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பேர் வந்து முடவாட்டு கிழங்கு, முடவ நாட்டுக்கால் கிழங்கு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக உள்ளது. மூட்டு வலி, கால் வலி, ஜாயின் பெயின் இருக்கவங்க எல்லாருமே இதை வந்து கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இது வந்து மலைப்பகுதியில் மட்டும்தான் விளையுமா, பாறைகளுக்கு இடுக்கில் விளையுது. இது வந்து தொடர்ந்து 40 நாள் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கால் வலி சுத்தமாக இல்லாமல் போயிடுது அப்படின்ற மாதிரி ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. இது வந்து நாங்கள் கொடைக்கானல் போயிருந்தோம். அங்கே ஒரு ஷாப்பில் தான் பார்த்து இதை வாங்கியிருந்தேன். இது வந்து இப்போது நம்ம சென்னையில் உள்ள பாரிஸில் எல்லா நாட்டு மருந்து கடையிலுமே வச்சு சேல் பண்ணுறா. 1 kg 350 rupees தான். கண்டிப்பாக நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். வயசானவங்க எல்லாருமே ட்ரை பண்ணலாம். இதுக்கு வந்து என்னென்ன தேவையான பொருள் அப்படின்னு சொன்னால், ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், 2 தக்காளி, அந்த முடவாட்டு கிழங்கை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, இவ்வளோ தான். இதுக்கு வந்து 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் இதை எடுத்துக்கிட்டு இதை வந்து நம்ம மிக்ஸி ஜார் இருக்கு இல்லையா, அதில் போட்டு எல்லாத்தையும் நல்லா மொத்தமாக அரைச்சிடுவோம். இது வந்து இஞ்சி மாதிரி இருக்கும். உள்ளே நீங்கள் தோல் சீவிட்டு பார்த்தீங்கன்னா அது உள்ளே வந்து இஞ்சி மாதிரியே இருக்கும். இதை வந்து நீங்கள் டைரெக்டாக சாப்பிட முடியாது. இதை வந்து கிரைண்ட் பண்ணி சூப் வச்சு தான் சாப்பிட முடியும். இப்போ நான் எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு அரைச்சிடுறேன். இதில் வந்து அதிகமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் சளி பிடிச்சிருந்தா கூட இதை நீங்கள் குடிக்கலாம். மிளகு, சீரகம் அதிகமாக சேர்த்துருக்கேன். இப்போ வந்து இதை நல்லா அரைச்சதை வந்து ஒரு சட்டியில் வந்து நான் எடுத்துகிட்டு இதில் வந்து 2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளோ வேணாலும் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வந்து இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிடுவோம். இப்போ வந்து ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இது நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா திக்கான பதமாக இருக்கா, இது நல்லா கொதிச்சு வரட்டும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்து பாதி வத்திரும். அந்த கிழங்குல உள்ள எக்ஸ்ட்ராக்ட்ஸ் எல்லாமே அந்த சூப்பில் வந்து இறங்கிரும். இப்போ நல்லா இறங்கினதுக்கப்புறமா இதை வந்து நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துருவோம். இதை அப்படியே குடிக்க முடியாது. ஒரு மாதிரி தொண்டையில் வந்து கரகரப்பாக இருக்கும். இதை நீங்கள் அப்படியே டேரெக்டாக சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம். ஆனால் குழந்தைங்க, ஒரு சில பெரியவங்க வந்து அதை லைக் பண்ண மாட்டாங்க. அதனால் நான் வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடுறேன். இந்த சக்கையை வந்து நம்மளுக்கு தேவையில்லை. இதை நம்ம தூக்கி போட்டுடலாம். நான் வந்து ஒரு சில்வர் ஸ்ட்ரெயினரில் வச்சு நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை நான் மறுபடியும் அடுப்பில் வச்சு மறுபடியும் ஒரு கொதி வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். அதுக்குள்ளாட்டி ஒரு சின்ன டேஸ்ட்டுக்காக 1 ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்து நல்லா தாளித்து ஊற்றிடுங்க. அதுக்கு முன்னாடி நான் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு திக்னஸ்க்காக இதை வந்து சேர்த்துக்கோங்க. சூப்னாலே நம்ம கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் ஊற்றினா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லாட்டி ரொம்ப தண்ணியாக சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிட்டேன். உப்பு சேர்த்து எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம தாளித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு டேஸ்டியான சூப்பரான ஈவினிங் டைமில் நீங்கள் குடிக்கக்கூடிய சூப் ரெடி ஆகிடுச்சு. அதுவும் ஹெல்த் பெனிஃபிட் அதிகமாக உள்ள முடவ நாட்டுக்கால் சூப்பு வந்து ரொம்பவே நல்லது. இது வந்து நம்ம ஆட்டுக்கால் மாதிரி இருக்கனால தான் இது பேர் வந்து முடவ நாட்டுக்கால்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.